Hello students, 9th standard maths la rationalize the denominator இந்த sum பார்க்கலாம். Exercise 1.5 ல sum number 5 1 by root 7 denominator ல root இருக்கக்கூடாது. So root 7 ஆல multiple divide பண்ணுறோம். 1 into root 7 root 7 root 7 னா ரெண்டு root value இருந்தால் root cancel பண்ணிட்டு 1 time மட்டும் value எழுதிக்கலாம். இதான் இதோட answer. Next one 1 divided by root 7 minus root 6. So இந்த மாதிரி ரெண்டு term இருக்கும்போது மிடில் உள்ள termக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் டேர்ம் எடுத்து நம்ம மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ரூட் 7 மைனஸ் ரூட் 6னா ரூட் 7 ப்ளஸ் ரூட் 6 இதோட நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ இதே டேர்ம் இங்கேயும் எழுதியிருக்கேன். 1ஆல் இதை மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்ம் அப்படி இருக்கும். இது a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ a மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ டேரெக்டாக ரூட் 7க்கு ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கலாம், இந்த ரூட் 6க்கும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். root 7 ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 7 பேலன்ஸ், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ணும்போது 6 தான் பேலன்ஸ். 7 மைனஸ் 6 வேல்யூ 1. ஸோ டினாமினேட்டரில் 1 இருந்தால் அதை காப்பி பண்ண தேவையில்லை, டேரெக்டாக அதை ரூட் 7 ப்ளஸ் ரூட் 6ன்னு எழுதிக்கலாம். தேர்ட் கொஸ்டின் 1 டிவைடட் பை ரூட் 5 ப்ளஸ் ரூட் 2. ஸோ இந்த பிளேஸில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருந்ததுன்னு சொன்னால் 1 டிவைடட் பை அப்படின்ற வேல்யூவை ரூட் 5 ப்ளஸ் ரூட் 2ன்னு எழுதிட்டு இந்த ப்ளஸ் பிளேஸில் மைனஸ் காப்பி பண்ணிக்கலாம், மைனஸ் ரூட் 2ன்னு சொல்லி. ஸோ நியூமரேட்டர்லேயும் ரூட் 5 மைனஸ் ரூட் 2ன்னு எழுதிக்கலாம். 1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது ரூட் 5 மைனஸ் ரூட் 2 ஸ்டேபிளாக இருக்கும். இங்கே என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ சேம் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ பிளேஸில் ரூட் 5க்கு ஸ்கொயர், பி பிளேஸில் ரூட் 2க்கு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் 5 ஸ்கொயர்னால் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணும்போது 5 ஆன்சர், 2 ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணும்போது 2 ஆன்சர் இருக்கும். 5 minus 2 answer 3. So numerator no changes, root 5 minus root 2. So final answer root 5 minus root 2 divided by 3. Question number 4. 1 divided by root 7 minus 2. So same way தான் root 7 minus 2 இருக்கும்போது root 7 plus 2 ஆல multiple divide பண்ணிக்கலாம். root 7 plus 2. So multiple பண்ணும்போது numerator no changes, 1 ஆல multiple பண்ணும்போது root 7 plus root 2. So இங்கே a minus b into a plus b, formula a square minus b square. So a placeல என்ன வேல்யூ இருக்குது root 7, root 7க்கு ஸ்கொயர் பண்ணிக்கலாம், b placeல 2, 2ஐ ஸ்கொயர் பண்ணலாம். So answer root 7 plus root 2 divided by ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ணும்போது 7 பேலன்ஸ், இங்கே 2 2s are 4. So 7 minus 4 value is 3. So final answer is root 7 plus root 2.